ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா பிரியாணி எப்படி செய்யட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யட்டுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நீட்டில் கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு பிளேட்ல அதை மாத்திக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஒரு தட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா அதே குக்கரில் ஒரு கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கடல் பாசி, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியை நான் நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இந்த பிரியாணிக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டியான தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தனியா தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அதனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. பிரியாணி பவுடர் நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் தான் சேர்ப்பேன். இந்த பிரியாணி பவுடர் எப்படி அரைக்கணுன்றது நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ ரைஸ்க்கு 3/4 கிலோ அளவுக்கு நான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சரிசமமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டும் அந்த வாசனையும் இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மசாலா அந்த ஆட்டுக்காலில் சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அந்த மசாலா அந்த ஆட்டுக்காலில் நல்லா சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அதோடைய அளவை 1 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதில் 1 கப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ 10 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு குக்கர் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம முன்னாடியே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம், இன்னும் 2 கப் தண்ணி சேர்க்கல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கழுவிட்டு அந்த தண்ணி ஊற வைக்கிறோம் பாருங்கள் அரிசியை, அந்த தண்ணியை தான் நான் பிரியாணிக்கு எப்போவுமே எடுத்துப்பேன். அந்த ரைஸோடைய வாசனை அப்படியே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 3/4 அளவுக்கு அரிசி வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டுக்கால் பாயா பிரியாணி ரொம்பவே டேஸ்டாகவும் சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆட்டுக்காலில் பாயா பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இங்கே ஒரு இடத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஆட்டுக்கால் பாயா பிரியாணி. இந்த ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வெடிகாலம் 4 மணிக்கு போடுவாங்க அந்த கடையில். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் காலி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் பரிமாற ஆரம்பிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா பிரியாணி, தயிர் பச்சடி, மீன் வறுவல், இதுதான் இன்னையோடைய லஞ்ச் மெனு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.